வலையமைப்பு கட்டமைப்பில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக எம்ஆர்ஐ பரிசோதனைகள் தடைப்பட்டுள்ளதாகவும் குறித்த கட்டமைப்புக்காக தவணை கொடுப்பனவு செலுத்தப்படாமையால் 3 மில்லியன் அமெரிக்க டாலர் நிலுவையாக காணப்படுவதாகவும் ஜானக தர்ம விக்ரம தெரிவித்தார். வலையமைப்பு கட்டமைப்பில் கோளாறு ஏற்பட்டாலும் எம்ஆர்ஐ பரிசோதனைகளை மேற்கொள்வதற்கான இயலுமை தற்போதும் இல்லாமல் இல்லை. அனைத்து இயந்திரங்களும் தற்போது இயங்கும் நிலையிலேயே உள்ளன. எனினும் வலையமைப்பு கட்டமைப்பில் ஏற்பட்ட தடை காரணமாக குறித்த பரிசோதனைகளின் படங்களை சிகிச்சைக்கு வார்டுக்கு அனுப்புவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது. எனினும் அதற்காக நாம் முன்பு பயன்படுத்திய படங்களை அச்சிடுதல் மற்றும் டிவிடியில் படங்களை பதிவு செய்து வழங்குவதன் ஊடாக நோயாளர்களுக்குரிய விசேட வைத்தியர்களுக்கு வழங்கும் இயலுமை காணப்படுகின்றது. எவ்வாறாயினும் சுகாதார அமைச்சுக்கு நாம் இது தொடர்பில் அறிவித்துள்ளோம். இது தொடர்பில் பழைய முறைமையின் அடிப்படையில் இப்போதைக்கு சிக்கலுக்கான தீர்வு கிடைக்கும் வரை எம்ஆர்ஐ பரிசோதனைகளை மேற்கொள்ளும் இயலுமை உள்ளது. அதற்காக உரிய தலையீட்டை நிர்வாக ரீதியில் மேற்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். குறித்த கட்டமைப்பு பாதிக்கப்படுவதற்கு முன்னதாக கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் நாளாந்தம் 50 வரையான எம்ஆர்ஐ பரிசோதனைகள் முன்னெடுக்கப்பட்டன. இந்த விடயம் தொடர்பில் சுகாதார பிரதி அமைச்சர் டாக்டர் ஹன்சக விஜயமுனியிடம் நாம் வினவினோம். கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் எம்ஆர்ஐ ரிப்போர்ட் வழங்குவதில் சிக்கல் காணப்படுகின்றது. அதற்கான பிரச்சினை தேசிய வைத்தியசாலையின் கதிரியக்க பிரிவுக்கு வழங்கப்பட்டுள்ள மென்பொருளில் காணப்படுகின்றது. ரிப்போர்ட்டிங் செயற்பாட்டுக்காக மென்பொருள் ஒன்று உள்ளது. அந்த மென்பொருள் தொடர்பில் பிரச்சினை ஏற்பட்டுள்ளது. அந்த மென்பொருளை வழங்கும் போது உரிய முறையில் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்படவில்லை. அதனால் ஒரு தரப்பினரால் சில ஒப்பந்தத்தால் சில பிரிவுகள் மீறப்பட்டுள்ளன. ஆகவே உண்மையாகவே இது தொடர்பில் பல்வேறு வகையிலும் விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது. இதில் பாரிய அளவில் சிறிய தவறுகள் இடம்பெற்றுள்ளன. அதாவது 20 வைத்தியசாலைகளுக்கென அந்த கட்டமைப்பு குறிப்பிட்டாலும் 5 வைத்தியசாலைகளிலேயே நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. அதேபோன்று மிக அதிகமாக பணம் செலுத்தப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி இந்த ஒப்பந்தத்தை மேற்கொள்ளும் போது சுகாதார அமைச்சுக்கு மிகவும் அசாதாரணம் ஏற்படும் வகையில் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ஆகவே மென்பொருள் கட்டமைப்பில் பிரச்சனை ஏற்பட்டுள்ளது. வேறு மென்பொருள் தொடர்பில் இந்த நாட்களில் நாம் ஆராய்ந்து வருகின்றோம். அதேபோன்று நாம் உரிய நிறுவனத்துடன் கலந்துரையாடி வருகின்றோம். எமது தரவுகள் நம்மிடம் இருக்க வேண்டிய தரவுகளை அவர்கள் நமக்கு வழங்க வேண்டும். அத்துடன் இது தொடர்பில் அடுத்த கட்ட விசாரணைகள் முன்னெடுக்கப்படும். ரிப்போர்ட் வழங்குவது நிறுத்தப்படவில்லை. எனினும் இந்த மென்பொருள் கட்டமைப்பு தொடர்பான பிரச்சினை காரணமாக ரிப்போர்ட் வழங்குவது தாமதமடைந்துள்ளது. நாம் அமைச்சு என்ற ரீதியில் எமது மட்டத்தில் செய்ய முடியுமான அனைத்து அர்ப்பணிப்பையும் இந்த பிரச்சினைகளை தீர்ப்பதற்காக வழங்குவோம்.